நாடாளுமன்ற செயற்பாடுகளை நெறிப்படுத்துவதற்காக நிலையற் கட்டளையில் மாற்றம். மக்களை ஏமாற்றிய அனுர அரசிற்கு எதிரணி விடுத்துள்ள பகிரங்க சவால். அரிசி உற்பத்தியாளர்களுக்கு கடன் வழங்கப்பட மாட்டாது, வசந்த சமரசிங்க எச்சரிக்கை. கோட்டாவிற்கு ஏற்பட்ட நிலைதான் வெறும் எச்சரித்தார் திலித். இலங்கையில் மிக மோசமான மனித உரிமை மீறல்கள், சர்வதேச திட்டம் ஜஸ்மின் சூகா வலியுறுத்து. ஆளும் கட்சியின் தலைவரை கைது செய்யுமாறு தென்கொரிய ஜனாதிபதி உத்தரவு. இராணுவத்தில் பணியாற்றிய பெண்ணொருவர் அடித்து படுகொலை. மீண்டும் நாடு முழுவதும் மின்தடை, பாதிக்கப்படும் மக்கள். நாடாளுமன்ற செயல்பாடுகளை நெறிப்படுத்துவதற்காக நிலையற் கட்டளையில் சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக ஆளும் கட்சியின் இணைப்பாளர், சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்றத்தை ஏதேனும் முறைக்கு நெறிப்படுத்த வேண்டும். செயற்குழு இடையே மிகவும் முக்கியமான செயற்குழுவானது நாடாளுமன்ற செயற்பாடுகள் தொடர்பான செயற்குழுவாகும். சபாநாயகர் உட்பட உத்தியோகபூர்வ அதிகாரங்களை பெற்றுள்ள 7 பேர் மற்றும் மேலும் 12 நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் உருவாக்கப்பட முடியும். அடுத்த முறை இந்த 12 அல்ல 15ஆகவும் முடியும். அதன்படி செயற்பாட்டால் இந்த செயற்குழுவை நடாத்தி செல்ல முடியாது. ஆனால் அமைச்சரவை ஆலோசகர் செயற்குழுக்களில் இந்த அளவை அதிகரிக்க முடிந்தது. அதனால் இந்த பிரதான செயற்குழுவின் அமைப்பை முறையாக பராமரிப்பது முக்கியம். உத்தியோகபூர்வமாக எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு மற்றும் பிரதான இணைப்பாளர்களுக்கும் இங்கு பிரதிநிதித்துவம் காணப்படும். ஏனைய செயற்குழுக்களிலும் அந்த உறுப்பினர்களுக்கு சாதாரண பிரதிநிதித்துவம் வழங்கும் காலம் தொடர்பாக சிக்கல் காணப்பட்டால் ஆளும் கட்சியாக அடித்து அச்சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு தாம் தயார் என்றும் அமைச்சர் மேலும் தெளிவுபடுத்தியுள்ளார். சர்வதேச பிணைமுறிகளுடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடவில்லை, முடிந்தால் ஒப்பந்தத்தை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பியுங்கள் என சவால் விடுக்கின்றேன். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கடன்களை செலுத்தப் போவதில்லை என்று மக்களுக்கு அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதி பொய்யாக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் ஏமாற்றமடைந்துள்ளதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையின் 2019ஆம் ஆண்டு அறிக்கையின் பிரகாரம் 4 பெண் துஷ்பிரயோகம் மற்றும் உடலில் பாலியல் ரீதியான வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு ஒரு நாள் அல்ல, எந்நாளும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். எமது நண்பர் அனுருகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாகவும் அத்துடன் எம்முடன் இணக்கமாகவும் செயல்பட்ட கலாநிதி ஹரணி அமரசூரிய பிரதமராகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். ஆகவே ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். 2024ஆம் ஆண்டு 44ஆம் இலக்கு அரசு நிதி முகாமைத்துவ சட்டத்தின் பிரகாரம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியில் இடைக்கால கணக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைய 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தனது கொள்கை பிரகடனத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் செயல் திட்டத்திலிருந்து விலகினால் பாரதூரமான நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதுவே உண்மை. இதனையே நாங்களும் ஆரம்பத்திலிருந்து குறிப்பிட்டோம். சர்வதேச நாணய நிதியத்தை தவிர்த்து செயல்பட முடியாது என்றார். அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண்பது குறித்து பிரதான மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உற்பத்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம். சந்தைக்கு அரிசி விநியோகிக்க பிரதான அரிசி ஆலை உற்பத்தியாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய நாளாந்தம் 1,00,000 மெட்ரிக் டன் அரிசி சதோச விற்பனை நிலையங்களூடாக விநியோகிக்கப்படுகின்றது. சந்தை அரிசியை விநியோகிக்காத அரிசி ஆலை உற்பத்தியாளர்களுக்கு இனி கடன் வழங்கப்பட மாட்டாது என வர்த்தகம், வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான செயல் திட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சியினர் மாறுபட்ட கருத்துக்களை குறிப்பிடுகின்றனர். கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரும் தேர்தலுக்கு பின்னரும் நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சில இணக்கப்பாடுகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இன்றும் உறுதியாக உள்ளோம். 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நாட்டை வங்குரோத நிலைக்கு தள்ளியவர்கள் இன்று பொருளாதார நெருக்கடி, சர்வதேச நாணய நிதியத்துடனான செயல்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்புகின்றார்கள்.
தேசிய இனவாதம் என்று குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது. தேசியத்தை சிறந்த முறையில் அடையாளப்படுத்திக் கொண்டு அதற்கமைய செயற்படாவிட்டால் நாடு என்ற ரீதியில் ஒருபோதும் முன்னேற்றம் அடைய முடியாது. நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். இல்லையேல் கோட்டபாய ராஜபக்சவின் நிலைக்கு ஏற்படும் என சர்வஜன சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திலி ஜெயவீர தெரிவித்துள்ளார். தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயல்பட்ட ரீதியிலான அரசியலில் ஈடுபட மாட்டோம். எமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதுடன் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படுவோம். ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவின் கொள்கை பிரகடனத்தில் பல சிறந்த திட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. தேசிய மக்கள் சக்தி 75 ஆண்டுகால அரசியலை சாபம் என்று விமர்சித்தது. பல வாக்குறுதிகளை வழங்கியதுடன் பல பொய்களையும் குறிப்பிட்டுள்ளது என்பதையும் வெளிப்படையாக குறிப்பிட வேண்டும். வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும். இல்லையேல் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட கதியே ஏற்படும். இலங்கையில் மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான மீறல் குற்றங்களிலும் ஊழல் மோசடிகளிலும் ஈடுபட்ட அரசாங்கம் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக தடைகளையும் நுழைவு அனுமதி தடைகளையும் விதிக்குமாறு வலியுறுத்தி அதனுடன் தொடர்புடைய 60க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளையும் ஆவணங்களையும் அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் அரசுகளும் ஐநா சபைக்கும் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் திட்டம் அனுப்பி வைக்கப்படுகின்றது. உரிமைக்கான அமைப்பான உண்மை மற்றும் நீதிக்கான செயல் திட்டமானது இலங்கையின் அரசு மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எதிரான தடைகள் மற்றும் விசா அனுமதி தடைகள் தொடர்பான 60க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை சமர்ப்பிப்பதுடன் உலகளாவிய சட்ட வரம்பெல்லையின் பிரகாரம் வழக்கு பதிவுகளையும் கோரியிருந்தது. திகதி தயாரிக்கப்பட்டிருக்கும் இக்கோரிக்கைகள் மற்றும் ஆவணங்கள் அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் அரசுகளுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இவை இலங்கை ராணுவம், கடற்படை, விமானப்படை, போலீஸ், புலனாய்வு பிரிவு அதிகாரிகள், நீதிபதிகள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட தரப்பினருடன் தொடர்புடைய கடந்த கால மனித உரிமை மீறல்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க ஊழல் மோசடிகள் என்பன பற்றியவையாக இருந்தன. அதற்கு பின்னர்மான காலப்பகுதியில் இடம்பெற்ற சட்டவிரோத படுகொலைகள், வலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள், பலவந்தமான கைதுகள் மற்றும் தடுத்து வைப்புகள், சித்திரவதைகள், பாலியல் வன்முறைகள் உள்ளிட்ட மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான மனித உரிமை மீறல்களும் நாட்டின் அரச கட்டமைப்புகளில் ஆழமான வேரூன்றியிருக்கும் பாரிய ஊழல்களும் இந்த குற்றங்களில் அடங்குகின்றன. தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுக் யோல் தாம் அங்கம் வகிக்கும் ஆளும் கட்சியின் தலைவர் ஹாங் டோங் ஹீனை கைது செய்யும்படி உத்தரவிட்டுள்ளார். இது தவிர பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் 3 எதிர்க்கட்சிகள் உயர்மட்ட தலைவர்களையும் கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவரின் இந்த செயல்பாட்டின் கீழ் அவருக்கு எதிராக செயல்படுத்தவர்களின் நடவடிக்கைகள் முடக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக புலனாய்வு தரப்பினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் ஜனாதிபதி இந்த கைது நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். நாளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவிருந்த உத்தேச நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டால் 3/2 பெரும்பான்மை பெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில் உள்ளன. 300 ஆசனங்கள் கொண்ட தென்கொரிய நாடாளுமன்றத்தில் தற்போது எதிர்க்கட்சிகளுக்கு பெரும்பான்மை பலம் உள்ளதால் குறித்த பிரேரணை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தன. ஜனாதிபதியின் கட்சியை சேர்ந்தவர்களும் அவருக்கு எதிராக வாக்களிக்க உள்ளதாக தகவல்கள் கசிந்தன. அதையடுத்து அவர் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. ரத்தினபுரி சிரிப்பாக்கம் பகுதியில் பெண் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிற்றுண்டி விற்பனையாளர் ஒருவர் போலீசாரால் கைது செய்துள்ளனர். கடந்த 4ஆம் தேதியன்று ஸ்ரீபாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கடவல கிளிமேவ வேலகொட வீதியில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது 23 வயதுடைய குறித்த பெண் இதற்கு முன்னர் ராணுவத்தில் பணியாற்றியவர் எனவும் இதன்போது போலீசாரால் தாக்கப்பட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சிற்றுண்டி விற்பனையாளர் பல தடவைகள் அவரை திருமணம் செய்ய வற்புறுத்தி கேட்டபோதும் அவர் அதனை விட்டதாக குடும்பத்தினர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தின் போது குறித்த யுவதி ரத்தினபுரி நகருக்கு சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த சந்தேக நபர் தாக்கி கொலை செய்துள்ளார். கொலைக்கு பயன்படுத்திய பலினை போலீசார் கண்டுபிடித்ததுடன் சம்பவம் நடந்த இடத்தில் இரத்த கரைகளும் காணப்பட்டன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரத்தினபுரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். கியூபாவின் முக்கிய மின் அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக கியூபா முழுவதும் மின்தடை ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கியூபாவில் உள்ள பெரும்பாலான பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கியூபாவின் மின் கட்டணம் பல ஆண்டுகளாக சரிவின் விளிம்பில் உள்ளது. ஏனெனில் எரிபொருள் பற்றாக்குறை, தொடர்ச்சியான இயற்கை பேரழிவுகள் மற்றும் பொருளாதாரம் நெருக்கடி ஆகியவை காரணமாக என தெரிவிக்கப்பட்டுள்ளது.